இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வாழைக்கொல்லையெல்லாம் எல்லாம் காவேரி பாசனம் குடமுருட்டி ஆறு அருகில் உள்ளது. இப்போ நம்ம திருப்பள்ளனம் ஆபத்து சகாயேஸ்வரரை வணங்கிவிட்டு அடுத்தது திருச்சோற்றுத்துறை போதவனேஸ்வரரை பார்க்க தரிசிக்க இருக்கிறோம். மக்கள் எல்லாம் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் அருகிலெல்லாம் 2 பக்கங்களும் பச்சை பசேல் என்று பசுமையான அந்த நிறங்களை பார்க்குறப்ப அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. அந்த பசுமையை ரசித்து கொண்டே ஆற்றில் இறங்குகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற ஆறு குடமுருட்டி ஆறு. மக்கள் எல்லாம் மணலாக நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா, நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. தண்ணி சும்மா கொஞ்சம்தான் இருக்குது, முட்டி அளவுக்கு இருந்தது. மக்கள் எல்லாம் தண்ணியை பார்த்து தான் யார் இப்போலாம் நடக்கிறா, இறைவனுக்காக வேண்டிக்கிட்டு வருஷத்தில் ஒரு நாள் இந்த 7 ஊர் பயணம் தொடருது. எல்லாம் நடந்து வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது திருச்சோற்றுத்துறை போதவனேஸ்வரர் சிவன் கோயிலை பார்க்கிறீர்கள். கும்பாபிஷேகம் நடக்கிற காரணத்தினால் வேலைப்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சிவனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். வெளியில் மக்கள் எல்லாம் அங்கங்கே நடந்து வந்த களைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எங்கன்னா இன்னும் பல்லாக்க காணுமேனு பார்த்தோம் நாங்கள் வந்த நேரம். அப்போ தான் தெருவில் சுற்றி கோயிலை சுற்றி வந்துச்சுன்னு சொன்னாங்க. பார்க்கலன்னு கவலைப்பட்டோம். நல்ல வேலை கண்ணாடி பல்லாக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இளைஞர்கள்லாம் தூக்கி கொண்டு சிவனையும் அம்பாளையும் சந்தோஷப்படுத்துகிற விதமாக குலுங்கி நல்லா கண்ணாடி பல்லக்கை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய புனித பயணம் வருடம் தொடரணும் என்று அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஆரோக்கியத்துடனும் ஆயுளோடு இருந்தால் அடுத்த வருடமும் இதே மாதிரி சப்தஸ்தான திருவிழாவுக்கு நான் வரணும், வீடியோ எடுக்கணும், உங்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளணும். அடுத்த சிவன் கோயிலை தரிசிப்போம். நன்றி, வணக்கம்.